Praise the Lord, brothers and sisters. இந்த அருமையான வேலையில கர்த்தருடைய நாமத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான இந்த மெசேஜ் நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக நமக்கு நல்லா தெரியும், வசனம் சொல்றது போல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னது போல இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது ஆண்டவரை நம்ம அறியறதுக்கு முன்பாக, நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக பார்த்தோம்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல அவருக்கு சத்ருவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவரோட கிருபையினாலும் அவர் முன்பாக நம்மளை முதலாக அழைச்சதுனால இன்னைக்கு அந்த வெளிச்சத்துக்குள்ள இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு வார்த்தை எவ்வளவு வெளிச்சமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம நிறைய வசனங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த வெளிச்சத்துக்கு உண்மையான மீனிங் என்ன, வெளிச்சம்னா என்ன அப்படின்றது நமக்கு நிறைய நேரங்கள் தெரியல. அந்த வெளிச்சமானது எப்படி இருக்கணும் அப்படின்றது ஆண்டவர் வசனங்கள் மூலமா நம்ம பேச போறாரு. அது நல்ல ஒரு வசனம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வசனத்து மூலமா பேசுறாரு. எப்படி நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. இன்னைக்கு அப்பேற்பட்ட வெளிச்சம் உள்ள நம்ம உண்மையாவே வெளிச்சமா இருக்கிறோமா, இல்ல அது தகுதி உள்ளவங்களா நம்ம இருக்கிறோமா, இல்ல வெளிச்சத்தை வாங்கி கொண்டு நம்ம இன்னும் இருளதான் இருக்கிறோமா? அந்த வெளிச்சமா இருந்துச்சுன்னா அந்த வெளிச்சத்தோட தன்மை என்ன, அது என்ன ஏதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் வசனத்தினால இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட பேசட்டும். அந்த வசனத்தை நம்ம கேட்டு அது நடக்கிறதுக்கு நம்ம மனசை ரெடியா வச்சுக்கலாம் brothers and sisters. சரி, இன்னைக்கு அப்பா நம்ம கொடுத்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. மத்திய 5:14 இப்படி வசனம் சொல்லுது. அப்படி காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசப்பா ஒவ்வொரு சீஷர்களையும் அவங்க என்ன பண்ணிருக்காரு, அவர் அனுப்பும் பொழுது அந்த விளக்கு, அந்த வெளிச்சத்தை அவங்க கொடுத்து உலகத்துக்கு போய் இந்த வெளிச்சத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அவர் என்னத்தை வெளிச்சத்தை கொடுத்தாரு அப்படின்னா, அவருடைய வசனம், அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் வார்த்தை, தன்னுடைய வார்த்தையானவர் அந்த வார்த்தையை அனுப்புறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப வெளிச்சம்னா என்ன அப்படின்றத முதல் வாசிப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு வெளிச்சம்னா என்னன்னு தெரியல. அந்த வசனம் அறிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய கேட்டிருப்போம், வாசித்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் வசனங்கள் மூலமாக இன்னும் நமக்கு வசனங்கள் மூலமா இன்னும் அதிகமா ஆழமா நமக்கு காமிக்க போறாரு. முதலாக வெளிச்சம்னா என்ன அப்படின்றது பைபிள்ல இருக்க வசனத்தின் பிரகாரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:3 1 அதிகாரம் 3 வாசிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்ப அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? தேவனிடத்துல இருந்து வருது. தேவன் வெளிச்சத்தை உண்டாயிற்றான்னு பாக்குறோம் நம்ம. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் கிரியேஷன் முத உண்டாக்குறதே வெளிச்சத்தை உண்டாக்குறது. அப்ப அதுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு ஒழுங்கு இல்லாமையும் சீர் இல்லாமையும் ஒரு மாதிரி ஒரு இருந்த இடத்துல என்ன பண்றாரு, அந்த வெளிச்சத்தை கொண்டு வராரு. அந்த வெளிச்சம் என்ன பண்ணுனா, ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயத்த ஒரு ஆர்டர் கொண்டு வரும், ஒரு நல்ல ஒரு தெளிவு கொண்டு வரும், அப்புறம் தேவனுடைய பிரசனத்தை கொண்டு வரும். நிறைய விஷயங்கள் நம்ம வசனத்தின் மூலம் பார்க்கலாம். சரி, இப்ப வெளிச்சம் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது யாக்கோபு 1 அதிகாரத்துல 17 வசனத்தை வாசிப்போம் நம்ம. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஆமென். ஆமென். அதாவது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிகளின் பிதான என்ன? The father of marvelous lights அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஒளிகள் இருக்கு. அதாவது நம்மளுக்கு நல்லா பார்க்கக்கூடிய மிகவும் பிரகாசமான ஒரு ஒளி அப்படின்னா நம்ம சூரியனை சொல்லுவோம். ஆனா சூரியன்னா அங்க பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு கால் தூசி கூட ஒரு உபயம் இல்லாத ஒரு பொருள் மாதிரிதான் அந்த பிரபஞ்சத்துல இருக்கு. ஏன்னா அதை விட பெருசும், அதை விட நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிக மிக பெரிய பெரிய நட்சத்திரங்களும் கோள்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சயின்ஸ்ல பாக்குறோம். அப்ப அந்த ஒளி எல்லாத்தையும் உண்டாக்குனவர், இவ்வளவு ஒளிகள் இருக்கு, அத்தனை ஒளிகளையும் உண்டாக்குனவருக்கு தகப்பனா இருக்காரு, பிதாவா இருக்கிறவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய தேவன் தான். அப்ப இன்னைக்கு அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளியா இருக்கு, அதனாலதான் அவர் ஃபாதர் ஆஃப் மார்வலஸ் லைட்னு சொல்றாங்க. இங்க பாத்தோம்னா ஜோதிகளின் பிதா அப்படின்னு சொல்லி அவர் பற்றி சொல்லியிருக்காங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமும் இல்லை. அப்புறம் இன்னைக்கு ஜோதின பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாக அந்த ஒளியாக நமக்குள்ள வந்ததை இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம் brothers and sisters. அப்போ ஒளி எப்படி இருக்கு ஒளி யார்கிட்ட இருந்து அந்த ஒளி வருது அப்படின்றது நம்ம வசனத்தின் மூலம் பார்த்துட்டு இருக்கோம். சரி, சங்கீதம் 119 அதிகாரத்துல 105 வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென்.
அப்ப இங்க வெளிச்சம் எப்படின்னா தேவனுடைய கைடன்ஸ், அதாவது தேவன் கொடுக்குற ஆலோசனையும் உண்மையும் சத்தியமா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதுக்கு இந்த நம்ம இருளான அந்த உலகத்துல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு வெளிச்சம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த வார்த்தையாகிய தேவன் தன்னுடைய வார்த்தையினால அந்த வெளிச்சத்தை நமக்கு உண்டு பண்ணி நம்மளுக்கு எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு தெரிய வச்சு சத்தியத்தின் வழியில் நடத்துறது தான் இயேசு கிறிஸ்துவோட வேலையா இருக்கு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையானவர் என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையை சொல்லி அவர் நம்மளுக்கு கைட் பண்றாரு அப்படின்னு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி வார்த்தையை சொல்லி நம்ம கைட் பண்றாரு? ஒவ்வொரு நாளும் அவர் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கார். நான் சொல்லிய வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்றது போல அவர் நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு நேரத்திலும் இது நல்லது தப்பு, இது நல்லபடியா போகலாம், இப்படி போனா தப்பாகும் சொல்லி ஒவ்வொரு வசனத்தின் மூலமா கீழ்ப்படிய வச்சு நம்ம நடத்தி கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப தாவீது இருந்தார். அவருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைய ஓடிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு இடமா ஓடி உயிரை காப்பாத்தி ஓடிட்டு இருந்தார். ஆனா அவ்வளவு ஓட்டங்கள் ஓடினாலும் அவருக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. வார்த்தையான வெளிச்சம் என்ன பண்ணுச்சு? அவரை என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்குன்னு சொல்லி அவரை ஒழுங்கு முறையாக அவர் பாதுகாத்து கொண்டிருந்த அந்த வெளிச்சம் அவரோடு இருந்துச்சு அப்படின்றத வசனத்தை நம்ம பாக்குறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்தை வாசிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமேன். ஆமேன். அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எப்படி இருந்து மனுஷருக்கு ஒளியா இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு கிறிஸ்து இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள அந்த மனுஷன் அந்த ஒளி நமக்குள்ள வருது அப்படின்றத வசந்தமா பாக்குறோம். அந்த ஒளி இருளே பிரகாசிக்குது. எவ்வளவு கேவலமான ஒரு இருளா இருந்தாலும், எவ்வளவு மோசமான இருளா இருந்தாலும், அங்க நம்ம தனியா இருந்தாலும் நம்ம வெளிச்சமா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த மாதிரி வெளிச்சமா நம்ம இருப்போம் அப்படின்றத வசந்தமா பாக்குறோம். சிஸ்டர்ஸ், இருளானதை அதை பற்றி கொள்ளவில்லை. எவ்வளவு இருட்டான அந்தகாரமான இருளா இருந்தாலும் நம்மளோட வெளிச்சத்தை பற்றி கொள்ள முடியாது. ஏன்னா இந்த வெளிச்சம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு வந்துச்சு அப்படின்றது வசந்தமா பாக்குறோம். சரி, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அப்ப தேவன் எப்படி இருக்காரு? ஒளியா இருக்காரு. அப்ப அவர் தன்னோட ஒளியை நமக்குள்ள கொடுக்கிறார். அவரோட ஆவியை ஊற்றி அவர் ஊதி எப்படி ஆதாம உருவாக்குனாரோ அந்த மாதிரி இன்னைக்கு நமக்குள்ள இருக்க மூச்சு காத்துக்குள்ள இன்னைக்கு தேவாதேவன் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று பாக்குறோம். இன்னைக்கு அம்மக்குள்ள வசனம் எப்படி இருக்கு? ஒளியா நின்று பிரகாசிக்குது அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அந்த ஒளி தேவனுடைய ஒளி நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்குள்ள தூய்மையா இருக்க பிஹேவ் பண்ணுவோம். சத்தியத்தை அறிந்து சத்தியமா இருக்க மாதிரி அதுக்கு நடக்கிறதுக்கு நம்மளை மாற்றிக்கொள்வோம். பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்வோம். எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாகும் ஆவியின் கனியில எப்படி நம்ம நடக்கிறதுன்னு சொல்லி நமக்கு உள்ள இருந்து நமக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பாருன்ற இந்த ஒளி தான். இப்ப இத்தனை நேரம் நம்ம பார்த்த விஷயம் என்ன? ஒளினா என்ன அப்படின்றது ஆண்டவர் அழகா கத்துக் கொடுத்தார். ஒளி எங்க இருந்து வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வந்துச்சு, யார் இந்த ஒளி, அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி ஒளியா இருக்கிறோம் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. சரி, நம்மளையே வசனத்தின் மூலமாக நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீர்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஏன் நம்மள உலகத்தின் வெளிச்சமா இருப்போம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. வசனத்தை மூலம் கவனிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். கரெக்ட். அப்ப நீ துவக்கத்துல வாசித்த மாதிரி நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீர்கள். ஏன் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னா, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் எனக்கு மனுஷனாக இயேசு கிறிஸ்துவா வந்தாரு, இன்னைக்கு ஆவியானவர் என் கூட இருக்காரு நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அந்த வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அந்த ஒளி நமக்குள்ள வந்துருது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அதை மறைச்சோ இருளுக்குள்ள தள்ள மாட்டோம். அந்த வெளிச்சம் என்னவானது? பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் அடுத்த எல்லா இடத்துலயும் வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படின்றத அந்த கேரக்டர் மீன் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நீங்க உங்களையும் என்னையும் எப்படி சொல்றாங்கன்னா, நீங்கள் உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொல்லி வசனம் சொல்லுது. அதாவது இப்ப மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. மலையின் இருக்க மேல் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு எப்படி? நம்ம இங்க ஒரு மலையில இருக்கோம், ஒரு அந்த மலை மேல இருக்கிற ஒரு பட்டணத்தை நம்ம கூட பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு பிரகாசமா அந்த இடத்துல தெரியும். அந்த உச்சில இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு வசனத்தின் பிரகாரம் வசனத்தை நம்ம அறிஞ்சவங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த வசனத்தை பத்திரமா நமக்கு மட்டும் வச்சுக்க கிடையாது.
அந்த வசனத்தை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க அத்தனை பேருக்கு நம்ம சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்களோட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பண்றோம்ல. நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஜெபிக்கிறதுக்காக வந்து அவங்க ஜெபிக்கிறோம், அவங்க பற்றி ஆண்டவர் பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்றோம். ஒருத்தவங்க சுகம் இல்லைன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சு அவங்க சுகத்துக்காக ஆண்டவர் பற்றி சொல்றோம் அப்படின்னா அதுதான் அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல மறைந்திருக்க மாட்டான்னு சொன்னது போல ஒவ்வொருத்தவங்களும் அந்த விளக்காகிய அந்த கிறிஸ்து இயேசுவை நமக்குள்ள தரித்து கொண்டு அந்த வெளிச்சத்தை கொண்டு போய் அடுத்தவங்க காமிக்கணும், இந்த உலகத்துக்கு காமிக்கணும்ன்றதுதான் இந்த வசனத்தோட மோட்டிவா இருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். நான் ஏற்கனவே துவங்கும் போது நான் சொன்னேன், நம்ம வந்து ஆண்டவரையாக இயேசு கிறிஸ்து நம்ம தேடி வர்றதுக்கு முன்பாக அவருக்கு சத்துருக்களா நம்ம இருந்தோம். எல்லாருமே எனிமீஸா இருந்தோம். ஏசப்பாக்கு எப்படி இருந்தோம்? உண்மையாகி தேவனை நம்ம கும்பிடாம சிலைகளை கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு வணங்கிக்கிட்டு அதுக்கு பலியிட்டுக்கிட்டு கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்காம சூரியனை பார்த்து பயந்து சூரியனை பார்த்து கும்பிடுறது, தண்ணியை பார்த்து பயந்து தண்ணியை பார்த்து கும்பிடுறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து 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 நம்ம என்ன பண்ணோம்? கார் இருள் இருந்த நம்மள ஏசப்பா அவர் ஒரு தரம் நம்மளுடைய பாவத்துக்காக மறித்து இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு நம்ம மீட்டுக் கொண்டார். இன்னைக்கு அப்படி விலை கொடுத்து வாங்கின மீட்டுக் கொண்ட அவர் ஒளியா இருக்கிற அவர் இன்னைக்கு அவரை நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்ம ஒளியில இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்றத ஆண்டவர் வசனத்துமா காக்க. அப்ப நம்ம அந்த காலத்துல இருந்து வெளிச்சத்துல வந்தது எப்படி அப்படின்றத வசனத்து மூலம் பார்த்தோம். அப்ப வெளிச்சத்தை வந்தவங்க நம்ம வந்து உலகத்துக்கு ஒளியா இருப்போம் நம்ம சொல்றாங்கன்னா நம்ம அந்த காலத்துல இருந்து வெளியே வந்தனாலதான் நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீர்கள் இந்த வசனம் சொல்லுது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஏசப்பா விசுவாசிச்சு அந்த சத்தியத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த பிரகாரம் நம்ம நடக்கிறோம், அது கீழ்படுகிறோம். ஒவ்வொரு வசனம் நம்மளோட டெய்லி பேசுது. ஒரு பார்வையை அவர் பார்த்தா கூட மகனே மகளே இந்த பார்வை தப்பு அப்படின்னு நம்மளோட பேசுறாரு ஆண்டவர். ஒரு வார்த்தையை நம்ம பேச வந்தா கூட இப்படி பேசாத, இது தப்பு, இது புறணி பேசுறது, தேவையில்லாம அடுத்தவங்களை இப்படி பேசணும், இது சுயநீதி அப்படின்னு உள்ள இருந்து வசனம் சொல்லுதா ஆவியான பேசுறாருல. அந்த வசனங்கள் ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட ஒவ்வொரு நாளும் நடக்கிற நடத்தையா இருக்கட்டும், சிந்திக்கிற விஷயமா இருக்கட்டும், கேட்கிற விஷயமா இருக்கட்டும், பேசுற விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொன்றத்திலையும் ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்காரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு இதை நம்ம அறிந்து வாழும்போது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நீங்க எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இன்னைக்கு நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம ஒரு பாவத்தை செய்ய பயப்படுறோமா? நமக்குள்ள ஆண்டவர் பேசுறாருல, ஆனா மீறி சில இடங்கள் நம்ம பாவத்தை பண்றோம். அப்பதான் நம்ம இருளுக்குள்ள தள்ளப்படுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னைக்கு ஒரு பாவத்தை குறித்து நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு பயம் உள்ள வருதோ, ஒரு பாவம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வருதோ, நீங்க ஆண்டவர் நம்மோட இருக்கிறார், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆனா நம்ம அதை கேட்டு அதுல இருந்து விலகி நம்ம ஓடும் பொழுது என்ன ஆகுது? கர்த்தருக்குள்ள நம்ம வெளிச்சமாவே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இந்த வெளிச்சத்தை இன்னும் அடுத்தவங்களுக்கு நம்ம பிரகாசிக்க முடியும். ஆனா அதை மீறி அந்த வார்த்தைகள் மீறி நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகுது? நம்ம இருளுக்குரிய விஷயம் செய்யறோம் அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்களாய் அல்லவேன்னு போட்டிருக்கு வசனம். அப்ப இந்த வசனத்துக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வசனம் இங்க இருக்கு, அதையும் வாசிச்சிடலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல 8-9. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆமென். ஆமென். அப்ப பகலுக்குரியவர்களாகிய அப்படின்னா பகலுக்கு நம்ம வெளிச்சத்துக்குரியவர்களான்னு சொன்னது போல வசனத்தை வாசித்தோம். பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பகலுக்குரியவர்களாக நம்ம இருந்தோம்னா நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க வசதி. அப்ப விசுவாசம் அன்பு நம்ம கிறிஸ்துவை சொன்னது போல அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோடையும் அன்போடையும் நம்ம இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ரட்சிப்பின் நம்பிக்கையின் தலைசீராகவும் தரித்து கொண்டிருக்க விடவும். அப்ப ரட்சிப்பு எங்க இருந்து வருது? தேவன் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து வருது. அவர் எங்க இருக்கு நம்ம கொடுக்குற அந்த விஷயத்த நம்பிக்கையோடு நம்ம எடுத்து அதை தலைசீர போல வச்சுக்கணும் அப்படின்னு வசனத்தின் மூலம் சொல்றாரு. தேவன் நம்மை கோபாக்கினைக்கு நின்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிப்படைவதற்கு என்று நியமித்தார். அப்ப கோபாக்கினைக்கு சொல்லி நம்ம தள்ளாதபடி, எப்படி கோபாக்கினை, யார் கோபாக்கினைக்குள்ள போவாங்க? இருளில் நடக்கிறவங்களும் இருளில் இருக்கிறவங்க மட்டும்தான் கோபாக்கினை போக முடியும். சோ நம்ம வெளிச்சத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர். அப்ப இருளில் இருக்கவங்களுக்கு தான் என்ன நடக்குமா?
கோபாக்கிங்க்கு உள்ள நியாய தீர்ப்பு நடக்குது அப்படின்றது காமிக்கிறார் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக. அப்ப நம்ம வெளிச்சத்தில் உள்ளவர்களா இருக்கனால ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்படையணும்னு சொல்லி நம்ம நியமிச்சிருக்கிறார். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த வசனம் சாட்சியா இருக்குது சிஸ்டர்ஸ். நம்மள ஏன் அவங்க உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சாட்சி கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமீன், ஆமீன். அப்ப நம்ம உலகத்துல எப்படி நம்ம பிரகாசிக்கிறோமோ, வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க எல்லாருமே உலகத்தில் சுடரை போல நம்ம பிரகாசிக்கிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம வீணான விஷயத்துக்காக ஓடல பர்சன் சிஸ்டர்ஸ், வீணான விஷயத்துக்காக பேசுறதுக்காக இல்ல, கிறிஸ்து இயேசுக்கு மகிமை கொண்டு வரதாக வசனங்களையும் வார்த்தைகள் நம்ம பேசுறோம். எதற்காக நம்ம போய் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்க தெரியாதவங்க, உங்களுக்கு பாக்குறவங்க எல்லாம் நீங்க கிறிஸ்துவ பற்றி அறிவிங்கன்னு ஏன் சொல்றாங்க? ஏன் போய் வீடு வீடா போய் ஆர்டர் படி சொல்லுங்க, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆர்டர் படி சொல்லுங்கன்னு ஏன் சொல்றோம்? விளக்கை உடையவர்களா இருக்கீங்க, வெளிச்சத்தை உடையவர்களா இருக்கீங்க. இன்னைக்கு வெளிச்சத்தை உடையவர்களா இருக்கோம். நம்ம மறைத்து வைத்துக் கொள்ளாதபடி ஆண்டவருக்குள்ள வசனத்தை சொல்லி அடுத்தவங்களை கர்த்தருக்குள் கனெக்ட் பண்ணி விட்டு அவரோட வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, ஒரு வெளிச்சமானது இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும். ஒரு வெளிச்சமானதோட என்ன பண்ணும், ஒரு வெளிச்சம் என்ன பண்ணும் அப்படின்றது அது விஷயமா என்னன்றது வசனத்து மூலம் பார்க்கலாம். முதலாவது, வெளிச்சம் என்ன பண்ணும் அப்படின்னா இருள்ல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் வெட்ட வெளியே ஆக்கி விட்டுரும். ஒரு இடத்துல இருட்டா இருக்கு, ஒரு ரூம், டக்குன்னு போய் லைட்டை போறோம், டப்புன்னு என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு செகண்ட்ல அந்த இருட்டு காணா போய் வெளிச்சமா இருந்தா இல்லையா? அப்ப அந்த ரூமுக்குள்ள எங்க கட்டில் இருக்கு, எங்க சேர் இருக்கு, எங்க டம்ளர் இருக்கு, எங்க கண்ணாடி இருக்கு, எங்க கதவு இருக்குன்னு நம்மளால டக்குன்னு பார்க்க முடியுதா? அது இருட்டு ரூம், பயங்கர இருட்டு ரூம். அப்ப நம்ம சுவிட்ச்ல தேடுவோம் இருட்டுக்குள்ள இருந்தோம்னா. ஆனா ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு, அப்ப வெளிச்சத்தை நம்ம அறிஞ்சவங்களா இருந்தோம்னா நம்ம ஒரு இடத்துக்குள்ள வந்தாவே அந்த ஒரு இருட்டுல இருந்து வெளிச்சத்தை கொண்டு வரணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம சத்தியத்தை உடையவர்கள் என்ன பண்ணணும், அந்த வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரே இந்த சத்தியத்தை நான் கொண்டு போறேன் அப்பா நம்ம ஜெபிச்சுட்டு உள்ள போகும்போது ஆண்டவர் பற்றி பேசும்போது அங்க இருக்கவங்களால வாயை திறந்து எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஆண்டவர் கட்டிடுவார். வசனம் என்ன ஆகுது, அவங்க குடும்பத்திலையும் அவங்களோட உள்ளத்தையும் கிழிச்சு வெளிச்சத்தை போட்டு கொடுத்துரு. இந்த மாதிரி பாவத்துல நீங்க இருக்கீங்க, இந்த மாதிரி சாபத்துல நீங்க இருக்கீங்க, இதெல்லாம் விட்டு வெளியே வாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறான்னு சொல்லி அந்த குடும்பத்துல நம்ம வெளிச்சத்தை உண்டாக்கி விட்டு வெளியே வருவோம்ன்றத ஆண்டவர் வசனத்தின் மூலமா காமிக்கிறாங்க. சரி, அப்ப எபேசியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. ஆமே. அப்ப வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா சத்தியத்துக்குள்ள நடக்கிறதுக்கு விஷயத்தை காட்டுது. உள்ள நுழைஞ்சோன்னு எந்த இருளா இருந்தாலும் அந்த இடத்துல வெளிச்சம் உள்ள வந்துச்சுன்னா அங்க சத்தியத்தை கொண்டு வருதுன்னு பாக்கிறோம். ரெண்டாவது என்ன பார்க்க, அந்த வசனத்துல எவ்வளவு பாவம் இருந்தாலும் அத்தனை பாவத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கிடும் அந்த வெளிச்சம் உள்ள வந்துச்சுன்னா. அதனால அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்படுது. எல்லா விதமான விஷயங்கள் நடந்தாலும் கடிந்து கொள்ளப்படுவதற்காக அந்த வெளிச்சம் உள்ள வருது. வெளியரங்கமாக்கிறது அந்த வெளிச்சம் வெளியரங்கமாக்குவது எல்லாம் வெளிச்சமா இருக்கிறது அப்படின்றது வசனத்தின் மூலம் பாக்குறோம். அப்ப தாவீது இருந்தாரு, அவர் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் தவறு பண்ண விஷயத்த அந்த வெளிச்சம் என்ன பண்றது, ஆண்டவராக தேவன் என்ன பண்றாரு, நாத்தான் மூலமாக அதை அனுப்பி தவறுன்னு காமிச்ச உடனே அந்த வெளிச்சம் அவருக்குள்ள வந்தோடனே ஆஹா நான் பண்ணது தவறுதான்னு சொல்லி அதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆமென். ஆமென். அப்ப ஒரு நீதிமான் அப்படின்றது யாரு அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படைஞ்சு கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷன், சுத்தமான ஒரு மனுஷனா இருக்கிற என்ன அவனுடைய பாதை எப்பவுமே நடுப்பகல் போல பிரகாசமா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அவனோட வேலை செய்யற வேலையா இருக்கட்டும், அவனோட வார்த்தையா இருக்கட்டும், அவனோட சிந்தை பார்வை, அவன் செய்யற எந்த செயலா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து செய்யக்கூடிய. ஏன் அப்படி ஒரு விஷயம் நடக்குது அவனுக்கு அப்படின்னா அவனோடக்குள்ள அந்த வார்த்தையான வெளிச்சம் உள்ள இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு வெளிச்சம் நமக்குள்ள இருக்குதான்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும். நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கு உண்மையாவே நம்ம தகுதியற்றவங்களா இருக்கணும்.
இன்னும் கர்த்தருக்குள்ள நம்ம நல்லவங்களா இருக்க பிரயாசப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் brothers and sisters. நம்ம முழுமையாக நம்ம இல்ல. ஒவ்வொரு நேரங்களும் பாவத்தின் சிந்தனை நமக்குள்ள வருது, பாவத்தின் விஷயங்கள் நம்ம பேசிடுறோம், பாவத்தின் விஷயத்த மனசுக்குள்ள வச்சு நம்ம சில விஷயங்கள் பண்றோம். இதெல்லாம் தவறான விஷயங்களா இருக்கு. ஆனா அதை எப்படி வசனத்தின் மூலமா மாற்றிக்கொள்றதுன்னு நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் ஒவ்வொருத்தவங்கள்ட்டும் பேச ரெடியா இருக்காரு. நம்ம அவருக்கு டைம் கொடுக்கும் பொழுது நம்மள ஒவ்வொரு விஷயத்தையும் சுற்றி காட்டி இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண மகனே, இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண மகளே நம்ம சொல்லி கொடுக்க அவர் ரெடியா இருக்கார் brothers and sisters. சரி, யோவான் 8ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அந்த ஒளியான தேவன் அவர் தான். அவர் என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றவன் இருளில் நடவாலும் ஒளியை அடைந்திருப்பான். அப்ப என்னன்னா, ஏசப்பா ஃபாலோ பண்றதுன்னா எப்படி? அவர் நடந்து போற பின்னாடி ஃபாலோ பண்றதா கிடையாது. அவரோட வசனத்தை சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையான டிசைபிள்ஸா நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய இருள் எல்லாத்தையும் நீக்கி விட்டு அவர் என்ன வெளிச்சத்திலையும் ஜீவ ஒளியில் நடத்திப்பிக்கிறார் அப்படின்றது வசனத்தை பார்க்கிறோம். அப்ப அவர் மட்டும்தான் அந்த நித்திய ஜீவனை தர முடியும். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த நித்திய ஒளியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் brothers and sisters. அதற்கு நம்ம பிரயாசப்பட்டே ஆகணும். அதை நம்ம செய்யறோமா அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க நம்ம ரெடியா இருக்கலாம். நமக்குள்ள வசனம் போகணும். வசனம் போக போக என்னாகும்? நம்ம வெளிச்சம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை அதை பிரகாசிக்க பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தவங்க ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் பற்றி ஒவ்வொரு மனுஷனும் நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்மள ஒவ்வொரு வெளிச்சத்திலும் கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு ஏதுவா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா வெளிச்சம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம், சமாதானம், தெளிவு, இது நித்திய ஜீவன் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்றது வசனத்து மூலமா பார்க்கிறோம். சரி, அடுத்தது வெளிச்சம் என்ன பண்ணுது? ஒருத்தனுக்கு நம்பிக்கை கொண்டு வருது அப்படின்றத பார்க்கணும். எப்படி? ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிக்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். அப்ப மரண இருளின் தேசத்தில் கூட இருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்து. மரண இருள்னு என்ன brothers and sisters? ஒருத்தவங்க தீர்க்க முடியாத ஒரு பயத்திலையும் தீர்க்க முடியாத ஒரு போராட்டத்திலையும் அவங்களோட வேதனையிலும் இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரே விஷயம் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சமாக வசனத்தை நம்ம கொண்டு போய் என்ன பார்க்கணும்? அவங்கள்ட்ட சேர்க்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில இந்த எல்லா இருள் நீங்கி அவங்களுக்குள்ள வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும்ன்றத வசனத்து மூலம் பார்க்கிறோம். அப்ப வெளிச்சம் ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள நம்பிக்கை வரும். அது என்ன பண்ணும்? ஒரு டெலிவரன்ஸை கொடுக்குது அப்படின்றத பாக்குறோம். சரி, இப்ப இவ்வளவு நேரம் வெளிச்சம்னா என்ன, ஏன் நம்ம உலகத்தின் வெளிச்சங்களா நம்ம கூப்பிடுறாங்க, அந்த வெளிச்சம் என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது வெளிச்சம் எப்படி அடுத்தவங்களை ஒரு விஷயத்துல ஒரு நல்ல விஷயத்துக்காக தூண்டி விடுது, அந்த வெளிச்சம் எப்படி அடுத்தவங்களுக்கு சுடரா போய் நிக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது how light can ignite others, எப்படி வெளிச்சம் பெருகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. ஆமென். ஆமென். அப்ப வெளிச்சம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு செல்லுது அப்படின்றத பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக சாட்சி கொடுக்கிற மாதிரி நம்ம வாழும் பொழுது, ஆண்டவரை பற்றி நம்ம வசனங்களை பற்றி போதிக்கும் பொழுது அந்த வெளிச்சம், நான் மட்டும் பெற்ற அந்த வெளிச்சம் என்ன ஆகும்? என்னோட சகோதர சகோதரிகளுக்கும் அந்த வெளிச்சம் போகுது. அப்ப எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பெறுகிறாருன்ற பார்க்கணும். நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற என்ன சொல்றாரு? ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி அவங்க எல்லாரும் இந்த மாதிரி வசனத்தில் கொண்டு போய் சேருங்க, அந்த வெளிச்சத்தை கொடுங்க ஒருத்தவங்களுக்குன்னு சொல்லி அவங்க எல்லாரும் ட்ரெயின் பண்றாரு அப்படின்றத அந்த வசனத்தை மூலம் பார்க்கணும். அப்ப இன்னைக்கு அந்த வேலையை நம்ம செய்யறோமா? இனி நம்ம தெரிஞ்சு கொண்டு செய்யலாம் brothers and sisters. நிறைய நேரங்கள் ஆர்டர் பண்ணி நம்ம சொல்லுவோம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, மறுக்கவே இல்லை, கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஆனா ஏன் அதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட வசனம் வெளிச்சம் உள்ளது. அந்த வெளிச்சம் நிறைய பேர் விடுதலையாக்குது, அவங்கள நித்திய ஜீவன் கொண்டு வருது அப்படின்றத அந்த வசனத்துக்கு மூலம் பார்க்கிறோம். சரி, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமீன். ஆமேன். இது நல்ல ஒரு வசனம். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம், அதை சோதிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த வசனம். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்ம நிறைய வசனங்கள் நம்ம தெரிஞ்சு கொண்டிருந்தாலும்
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னது போல ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம விடுதலை பெற்றிருந்தாலும் இன்னைக்கு இந்த வசனத்துக்கு ஈடாக நம்ம செக் பண்ண முடியுதான்னு பாருங்க brothers and sisters. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்வளவு நற்கிரியைகள் வெளியே வருதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க brothers and sisters. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா அவங்களோட வாழ்க்கையில நடக்கிற விதத்தை பற்றி யோசிங்க. நம்மளோட நடக்கையினால நம்மளோட பக்கத்துல வீட்டுக்காரங்களோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நம்ம சத்தியத்துக்குள்ள வராதவங்க யாரா இருந்தாலும் நம்மளோட நடக்கையை பார்த்து அவங்க சத்தியத்தை ஏத்துக்க முடியுமா? யோசிங்க brothers and sisters. ஏன் நம்மளுடைய சொந்தக்காரங்களையோ நம்ம குடும்பத்துல இருக்கவங்களையோ இல்ல வெளியே இருக்கவங்களோ சத்தியத்துக்குள்ள கொண்டு வர முடியல? நம்மளோட நடத்தை அந்த அளவுக்கு இருக்கும் brothers and sisters. இன்னைக்கு நம்மளுடைய நடத்தை கர்த்தருக்குள் வெளிச்சமாக அந்த வெளிச்ச சுடர் போல இன்னும் அடுத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை நாம வாழ்றோமா நம்ம யோசிப்போம். ஒவ்வொருத்தரும் நம்ம மேல குற்றங்கள் இருக்கு, அவங்க ஒத்துக்குதான் ஆகணும். நம்ம எத்தனை பேர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் brothers and sisters? எத்தனை கனிகள் நம்ம ஆண்டருக்கு முன்பாக நம்ம கொண்டு வந்திருக்கோம்? அதுக்கு வராத காரணம் நம்ம தான். நம்ம இன்னும் அதை கர்த்தருக்குள்ள ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் நான் என்ன விஷயத்த நான் ஒதுக்கிக்கணும், என்னைய எந்த விஷயத்த நான் பேச்சை குறைக்கணும், எந்த விஷயத்த ஆண்டவரை இன்னும் அதிகமா நான் கேட்க ரெடியா இருக்கணும், எந்த விஷயத்த அதிகமாக உமக்கு முன்பாக நான் செயல்பாட்டுல இறங்கணும் ஆண்டவரை நம்ம கேட்க ரெடியா இருக்கணும் brothers and sisters. ஏன்னா பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய வெளிச்சம் அவங்களுக்கு முன்பாடி பிரகாசிக்குதா? யோசிக்கணும் brothers and sisters. ஒருவேளை பிரகாசிச்சுன்னா இன்னைக்கு ஒருவேளை நம்ம கணவரை உள்ள கொண்டு வந்திருக்கலாம், நம்ம மனைவி உள்ள கொண்டு வந்திருக்கலாம், நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கலாம், பெற்றோர்களை கொண்டு வந்திருக்கலாம், நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் கர்த்தருக்குள்ள நடத்திருக்கலாமே. அப்ப எங்க நம்ம மாட்டிருக்கோம் நம்ம யோசிக்கணும் brothers and sisters. கர்த்தர் ஒரு விஷயத்த அடுத்த விஷயத்த மாத்துறதுக்கு முன்பாக நம்மள நிறைய விஷயத்துல மாத்த சொல்றாரு. இன்னைக்கு அதுக்கு நம்ம திறந்து கொடுக்க ரெடியா இருக்கலாம் brothers and sisters. ஆண்டவரே என்னோட பேசுங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல சில விஷயங்களை ஒத்துக்கவே முடியாது, நம்மளோட எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு அகேன்ஸ்டா தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிக்குது. ஆனா அதை நம்ம ஆண்டர் கொடுத்தாங்க, அவர் சித்தம் இதான், நம்ம ஏத்துக்குள்ள ரெடியா இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அழுகை போராட்டம் கஷ்டம் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சீக்கிரமாக ஆண்டவரோட ஒப்புரவாகி நம்மளை மாத்திக்க நம்ம ரெடியா இருக்கலாம் brothers and sisters. சரி, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். அப்ப இது வந்து எப்ப சொல்றாரு ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயத்துல நம்ம கவனிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம இன்னைக்கு என்ன பண்றாரு, நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவங்களுக்குள்ள இருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவா வந்து இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் பாக்குறாரு, நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு அவருக்கு விரோதமாக நம்ம என்ன பண்றோம், நம்ம செயல்படாதபடி அவர் வசனத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படிய ரெடியா இருக்கணும். அப்ப பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இன்னைக்கு கர்த்தருக்குள் நம்ம பலன் அடைகிறதுனா எப்படி brothers and sisters? வசனம் மட்டும்தான் நம்மளை பலன் அடைய வைக்க முடியும். உலகத்தின் மனுஷங்களை வந்து நம்ம நிறைய ஆறுதல் சொல்லி நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம யோகா பண்ணணும், நீங்க அதை பண்ணுங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி நம்ம உள்ளத்தையும் நம்ம உடம்பையும் பலப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம், அவனுடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளை பலப்படுத்த முடியும், நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும், நம்மளை இன்னும் எல்லா விஷயத்தையும் தூக்கி எறிஞ்சு விசுவாசத்தோட திருப்பி எழுந்து நிக்க வைக்குதுன்னா அவரோட வார்த்தை மட்டும்தான். இன்னைக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சுடர் உள்ளவர்களாக வெளிச்சம் உடையவர்களா இருப்போம். அந்த வெளிச்சம் இன்னும் 4 பேருக்கு பரவ வைக்க முடியும், அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும்ன்றத அந்த வசனத்துல பாக்குறோம். நம்ம ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசி. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஆமென். அப்ப நம்ம கவனிச்சோம்னா அவரை விசுவாசியாதவர்களுக்கு எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்ப அவங்கள இப்போ நமக்கு தெரிஞ்ச brothers and sisters எத்தனையோ பேர் நம்ம புறஜாதி மக்கள் நம்ம இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பல விதமான கல்லையும் சிலைகளையும் கும்பிட்டு இன்னும் வந்து அவங்க பூஜைகளையும் நமஸ்காரங்களையும் பண்ணிட்டு இருக்க அவங்கள்ட்ட போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன், இன்னைக்கு அவர் நமக்காக மரிச்சாரு, இன்னைக்கு அவர் உயிர் தெளிந்திருக்காரு, இன்னைக்கு நம்மளுக்கு நித்திய ஜீவன் அவர் மூலமா தான் வரும்னு நம்ம போய் சொல்லணும்னா அவங்க எப்படி அறிவிக்கப்படும் brothers and sisters?
அப்ப நம்ம ஒளியோட வேலை என்ன பண்ணுது? இன்னைக்கு நீங்க நாளும் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளியா நம்ம இருக்கோம். இன்னைக்கு இந்த ஒளி என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு மல்டிப்ளை பண்ணணுன்றதுக்காக தான் தயவுசெய்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, ஒரு ஆத்மாவை நம்ம சபைக்குள்ள கொண்டு வாங்க, அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், அவங்களை வழி நடத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். அவங்களுக்கு நம்ம சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களை எப்படி விசுவாசிக்க வைப்பீங்க? பிரசங்கிக்காமல் இல்லாவிட்டால் எப்படி அவங்க கேட்பாங்க? அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவங்களுக்கு பிரசங்கிக்கப்படும்? சமாதானத்தை கூறி நற்கரைகளை கூறி சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கலைன்னா எப்படி அவங்க உள்ள வருவாங்க அப்படின்றத வசனத்தின் மூலமா அழகா ஆண்டவர் காமிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய வேலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை சுடர் ஒளியாக நம்ம கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு காமிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி வசனம் காமிக்குது. நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப பிலிப் இருக்கிறாரு, அந்த எத்தோப்பியா நாட்டை சார்ந்த ஒரு அன்னகர் போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு டக்குன்னு அந்த பிலிப்பானவர் ஆவையில் எடுத்து கொண்டு போய் காமிக்கும் போது என்ன ஆகு, அவங்களுக்கு சின்ன ஒரு உரையாடல் நடக்குது. இது என்ன வசனம்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்துல என்ன நடக்குது? வெளிச்சம் அந்த உரையாடலாக மாறி அந்த அன்னகர் என்ன பண்றாரு? உடனே இறங்கி தண்ணியில அவரை ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்படின்றது வசனத்துல பார்க்கிறோம். அப்ப ஒரு வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை நம்ம கேட்டு நம்ம புரிஞ்சு நம்ம வெளிச்சமா இருக்க நம்ம எப்படி இந்த வெளிச்சத்தை மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறோம் அப்படின்றத வசனத்தை காமிக்குது. அப்ப நம்ம வெளிச்சத்தை பெற்றவங்க நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நமக்குள்ளேயே யாருக்கு காட்டாம நாம மட்டும் தனியா வச்சுக்கணுன்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நடக்காது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஒளி, நம்ம ஒளியா இருக்கிறோம். உலகத்தில் நம்ம ஒளி சுடரா நின்று எல்லாருக்கும் அந்த ஒளியை பரப்புறது நம்மளோட கடமையா இருக்கு அப்படின்றது ஆண்டவர் காமிச்சார். சரி, நம்ம ஒளியா இருக்கிறதே இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷரா இருக்கிறோம் அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்க போறோம். எப்படி நம்ம ஒளியா இருக்கிறதே ஆண்டவருக்கு சீஷரா இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு சீஷரா தான் இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சீஷர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒளி நமக்குள்ள இருக்கு. அந்த ஒளியை இருந்து நம்ம ஒளியை பிரகாசிச்சு அந்த ஒளியை இன்னும் 4-5 ஒளியை உருவாக்கி விடுறதுதான் நம்ம ஒளியோட வேலையா இருக்குன்னா அதுதான் கிறிஸ்துக்குள்ள நம்ம சீசர்களா இருக்கிறோம் அப்படின்றத வசனத்தில் போல பார்க்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிப்போம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆமீன். ஆமீன். அடிக்கடி யோசனை வரும், என்ன நம்மளோட சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னாடி போகணுமா? சிலுவையெல்லாம் தூக்கி விட்டு போக கூடாதா? கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு கடமையை கொடுத்திருக்காரு. அது ஒரு வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஒரு பெற்றோர் மகளா இருக்கலாம், ஒரு கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். என்ன விஷயம், நம்ம என்ன ரோல் நம்ம பிளே பண்ணாலும் நம்ம அதை விட்டுறாதபடி அதையும் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அத்தனை விஷயம் தாங்கி கொண்டு அவரை நம்ம பின்பற்றணும் அப்படின்றது அந்த தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த விளக்கை நம்ம விளக்கை எடுத்துக்கொண்டு வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும்? அவரை பின்பற்றுறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதுதான் டிசைபிள்ஷிப். இதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அழகாக சீசர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அப்ப எவ்வளவு கஷ்டங்கள் சோதனைகள் இருக்கு, எனக்கு டைமே இல்லை பிரதர், எனக்கு நான் இவ்வளவு பிஸி, நான் அதா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நானும் தான் அதையே சொல்லிட்டு இருக்கேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதை விட்டுறாதபடி அவருக்குள்ள நம்ம எவ்வளவு போராட்டம் கஷ்டம் இருந்தாலும் அவரை பின்பற்றதா இருக்கட்டும். அவரை பற்றி ஒரு 2 பேருக்கா அறிவிக்கிறது அந்த ஒளியை இன்னும் மல்டிப்ளை பண்றதுக்கு உதவுவா இருந்தா நம்ம உண்மையான சீசர்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி, வெளிச்சமுடைய சீசர்களா இருக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. சரி, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். அப்ப அந்த வெளிச்சம் என்ன பண்ணுன்னா, வெளிச்சத்துக்கு அன்பு காட்ட தெரியும். வெளிச்சம் எல்லாருமே இரக்கம் காட்டி அதை எவ்வளவு போராட்டம் கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு அடுத்தவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சில நேரம் பார்த்தோம், வெளிச்சம் தன்னை தானே அழிச்சுக்கிட்டு வேதனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை அழகா கொடுக்கறதுக்கு ஆண்டவரை பலத்தை கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்புள்ளவர்களா இருந்து நம்ம ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கிறோம். அந்த அன்பை காட்டுறது வெளிச்சமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த அன்பு எங்க இருந்து வருது? அந்த வெளிச்சத்திலிருந்து தான் வெளியே வருது. ஏன்னா அந்த வெளிச்சமாக தேவன் அவரோட வார்த்தையை நமக்குள்ள வைக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் தாங்கி அந்த அன்பை காட்ட முடியும் அப்படின்றத அழகா காமிக்கிறோம். இப்படி சீசல் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப இப்படி செஞ்சோம்னா நம்மளை இயேசு கிறிஸ்துவ சீஷர்கள் சொல்லி அவங்க அறிந்து கொள்வார்கள்ன்றத வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். சரி, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் வாசிப்போம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென். ஆமென். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்துவின்
முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார். நல்லா கவனிங்க, நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சேவான கல்லை விட்டு அடிக்கிறாங்க, அவர் சாக போறதுக்கு முன்பாக அவர் முகம் பிரகாசிச்சது அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த மாதிரிதான் நம்ம ஒரு வெளிச்சத்தை உடையவர்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ள எவ்வளவு விஷயங்களா இருந்தாலும் நம்ம ஒரு சீஷர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த வெளிச்சத்தை காட்டக்கூடியவர்களா இருக்கணும். அந்த வெளிச்சத்தை எப்படிலாம் காட்ட முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? யோசிங்க. இந்த வெளிச்சத்தை நான் ஒரு ஏசப்பாவோட ஒரு சீஷரா இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எப்படி அந்த வெளிச்சத்தை காட்ட முடியும் அடுத்தவங்களுக்கு? அவங்களோட வேதனைகளுக்கு பங்கெடுத்துக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட துக்கத்துல பங்கெடுத்துக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயமா இருக்கட்டும், அவங்களை நேசிக்கிற விஷயமா இருக்கட்டும், சத்தியத்தை சொல்லி அதன் மூலமாக அவங்களை விடுதலையாக்கி விடுற விஷயமா இருக்கட்டும், அத்தனை விஷயத்திலையும் நம்ம விளக்கு பிரகாசிக்கிற மாதிரி ஒளி நம்ம பிரகாசிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்றத காமிக்கிறாங்க. இப்படி செய்யறவங்களையும் சீஷர்கள் சொல்லி இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தையும் வாசிப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஆமீன். அப்ப எப்படி நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு சீஷர்களா இருந்து நம்ம ஆவின் கனியை எல்லாத்தையும் நம்ம பிரகாசம் பண்ணி காமிக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்ம நிறைய கனிகளை கொடுக்க முடியும் அப்படின்றது ஆண்டவர் காமிக்கிறாங்க. இப்படி சேருவங்க பேர் என்ன, சீஷர்களா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப சீஷத்துவத்துல அதுவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம சீஷத்துவமா இருக்கும் பொழுது அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக ஒளியை நம்ம பெருக்கும் பொழுது அதுவும் கனி கொடுக்கிற விஷயம் தான். எப்படி நம்ம இருள் நடக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் ஒளியாக நம்ம மாற்றுவோமே, அவங்களோட வாழ்க்கை இருளான வாழ்க்கை இயேசு கிறிஸ்து உள்ள கொண்டு வந்து அவர் ஒளியாக்கிட்டோம். அடுத்த இன்னொரு இருளான வாழ்க்கையில வாழ்றவங்க ஒருத்தவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லி அவங்கள ஒளியாக்கிடணும். அப்படியே ஒளியாக்கி பெருக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வெளிச்சமாக்கி வெளிச்சத்தை பெருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு சீஷர்களா இருக்கிறோம் அப்படின்றத ஆண்டவர் காமிக்கிறார். சரி, இப்ப இவ்வளவு நேரம் ஒளி என்ன, எப்படி இருக்கும், யார்கிட்ட இருந்து வந்துச்சு, ஒளியோட தன்மை என்ன, ஒளியா இருக்கிறவங்க யாரு, அவங்க சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றத பார்த்துட்டோம். அப்ப எப்படி இருளுக்குள்ள நம்ம ஒளியா இருக்கிறதுன்றதை பார்த்துடலாம். நிறைய சொல்லலாமா, நான் மட்டும்தான் பிரதர் என் குடும்பத்துல ஒளியா இருக்கிறேன், என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் இருளுக்குள்ள இருக்கிறாங்களே, இருளுக்குள்ள எப்படி நடந்து செல்றாங்களே, அவங்களுக்குள்ள நான் எப்படி கஷ்டப்பட்டு வாழ்றேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். எப்படி இருளுக்குள்ளேயும் நம்ம ஒளியா பிரகாசிக்கிறதுன்றத ஆண்டவர் வசனத்து மூலம் சொல்லி கொடுக்குறாரு. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். ஆமென். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களை சுத்தி இருட்டுல இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க இருட்டான வாழ்க்கையில இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் அவங்களுக்கு ஒளியை கொடுக்கும். ஒருவேளை நீங்க வசனத்தில் புரிந்து கொண்டு வசனத்தை அறிஞ்சு அதன் வாழ நீங்க விரும்பி கொண்டிருந்தாலும் உங்க குடும்பத்துக்குள்ள, நீங்க வாழ்ற இடத்துல, உங்க சுத்தி இருக்க இடத்துல, உங்க வேலை பார்க்குற இடத்துல, வேற எந்த இடத்துல இருந்தும் அவங்க மொத்தமா இருளுக்குள்ள இருக்குதா, பாவத்துக்குள்ள இருக்குதா, மோசமான நிலைமையில இருக்கா, பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்காக கொடுக்கிற விஷயம், ஒளியை யாரும் மறைத்து வைக்க முடியாது. அது பிரகாசிக்க தான் செய்யும். எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். யார் மேல் உதிக்கிறார் கர்த்தர்? உன்மேல் உதிக்கிறார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்கள் மேல் உதிக்கிறார். நீங்க உங்க சுத்தி இருள் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பிரகாசம் பண்ண வைக்கிறதுக்காக அவருடைய மகிமையை உங்கள் மேல் காணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி வசனத்தை பார்க்கணும். கடவுளுடைய பிள்ளைகள் என்னைக்கும் இருளுக்குள்ள இருந்தாலும் நம்ம வெளிச்சமா பிரகாசிக்க வைக்கக்கூடிய தேவனா அவர் இருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். பயப்படாதீங்க. எங்கெல்லாம் இருள் இருக்கும் நீங்க நடக்கும் பொழுது அங்க ஒளி பிரகாசிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை முன்னேற்றத்தக்கதாக அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அது மேல் விசுவாசிக்கும் பொழுது நம்ம வெளிச்சமாக பிரகாசிப்போம் அப்படின்றத ஆண்டவர் சொல்றார். ரோமர் 13ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிப்போம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஆமென். அப்ப இந்த விஷயம், அதாவது அந்தகாரத்தின் விஷயங்களை நம்ம தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அப்ப ஒளியின் ஆயுதங்கள் ஆகிய என்ன விஷயம்? வெரி சிம்பிள். ஏற்கனவே வசனம் வாசது போல ஒளி அப்படின்னும் போது அதுக்குள்ள இருக்க அந்த விசுவாசத்தோட ஆண்டவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அது வாழும் பொழுது அதுக்குள்ள நம்ம அந்த ஆயுதங்களை தரித்துக் கொள்கிறோம் அப்படின்றத பாக்குறோம். அப்ப டெய்லி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? நம்ம சுத்தி ஒவ்வொரு பாவமும் டெய்லி நம்ம நிற்கும்.
நமக்கு முன்பாக நம்ம அதில் பார்க்காதபடி, அதில் விழுந்துடாதபடி இப்போ இயேசுவின் நாமத்துலன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நம்மளை வெறுத்து கர்த்தருக்கு முன்பாக நம்மளோட சிலுவை தூக்கி நம்ம செல்லும் பொழுது நம்ம என்னைக்கு பிரகாசிச்சுக்கிட்டே தான் இருப்போம் brothers and sisters. இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே காரில் இருக்கலாம், அதுக்கு எதுக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை, இருக்காதுன்னு சொல்லல, அவங்க சுத்தி இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மள பிரகாசிக்க வைக்கிறான்றதை பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். அப்ப யார் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் நிமித்தம் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன ஒரு விட்னஸ் வேணும் brothers and sisters? சாட்சி வேணும். கர்த்தர் அழகா வசனத்தின் மூலமாக நம்மள்கிட்ட பேசுறாரு. நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்த காலத்துல இருந்தாலும் உங்க ஆச்சரியமான ஒளிக்குள்ள வர வச்சாரு. இன்னைக்கு அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கிறோம். அவர் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மூலமா தான் விடுதலை கிடைக்கும், கர்த்தர் வரப்போறாரு, அவரோட நம்ம நித்தியமா இருக்க போறோம்னு சொல்லி நித்திய ஜீவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். எப்படி நம்ம ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்றதும், பரிசுத்த ஜாதியும் ஜனங்களுமா நம்ம இருக்கிறோன்றதும் ஆண்டவர் வசனத்தை மூலம் காமிக்கிறார். இன்னைக்கு இந்த ஒளி எப்படி இருக்குது, இந்த ஒளி பிரகாசிக்குது. இந்த ஒளி இருளிலையும் நம்ம எப்படி பிரகாசிக்கிறோன்றத இந்த ஒளியை பற்றி நம்ம காமிக்கிறோம் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்தது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். அப்ப பவுல் எப்படி பண்றாங்கன்னா புறஜாதி மக்களுக்கிட்ட போய் பேச வைக்கிறதுக்கு பார்க்குற ஒரு அழகான விஷயமா பார்க்கிறோம் அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளா. ஆனா அதே நேரங்கள்ல இன்னைக்கு நம்மளுடைய வேலை என்னன்னா, அவங்க இருள்ல இருக்கவங்களை வெளியே இழுத்துட்டு வரணும். எங்க இழுத்துட்டு வரணும்? வெளிச்சத்துக்கு இழுத்துட்டு வர்றது நம்மளுடைய வேலையா இருக்கு. அவங்க கண்கள் மூடப்பட்டு கிடக்குது. அவங்களுக்கு புறஜாதி மக்களா இருந்து தேவனுக்கு முன்பாக விரோதமாக ஒவ்வொரு சிலைகளையும் ஒவ்வொரு விதமான வழிபாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சும் அந்த கட்டுக்குள்ள இருக்கவங்கள கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவரை அறிவிச்சு அவங்கள வெளியே ஒளிக்குள் நடத்தி கொண்டு வரணும், அந்த வெளிச்சத்துக்குள்ள நடத்தி கொண்டு வரணும்ன்றதான் ஆண்டவர் காமிக்கிறார் brothers and sisters. அப்ப நம்ம சுத்தி இருள் இருந்தாலும் ஒளியா இருக்க நம்ம, வெளிச்சமா இருக்க நம்ம என்னைக்கும் பிரகாசிப்போம் அப்படின்றத காமிக்கிறார் brothers and sisters. ஓகே, அடுத்தது இங்க ஒரு வெளிச்சமா இருந்து எப்படி ஒரு சபைக்குள்ள நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சுடர் போல நம்ம பிரகாசிக்க முடியுன்றதையும் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஒரே சபையா கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்ல, வெவ்வேறு ஊர்ல இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரே சபையா இருக்கும் அப்படின்னா நம்ம வெளிச்சத்தை உடையவர்கள், வெளிச்சமா நம்ம பிரகாசிக்கும் பொழுது எப்படி நம்ம சபைக்குள்ளையும் வெளிச்சமா நின்று அடுத்தவங்களுக்கு உதவ முடியும் அப்படின்றது ஆண்டவர் பிரசங்கத்து மூலம் பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிப்போம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். அப்ப நம்ம இந்த வசனத்தை நிறைய நம்ம கேட்டிருப்போம். இருந்தாலும் இந்த வசனம் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா கொண்டு வருது அப்படின்னா, நம்ம எவ்வளவு சோர்வா இருந்தாலும் வெளிச்சத்து உடையவர்கள் நம்ம நிறைய இந்த உலகத்தின் வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போல சில நேரங்கள் நம்ம கஷ்டங்கள் சோர்வுகள் வந்தாலும் ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம சோர்வு அடைந்தாலும் அதை மாற்றி போடுறதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம இன்னொரு வெளிச்சம் நம்ம கூட இருக்கணும் brothers and sisters எல்லாரும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாரு வசனத்தின் மூலமாக. நம்ம சோர்வா இருக்கும் பொழுது அந்த பிரதரோ சிஸ்டரோ வந்து ஆறுதலா பேசி கவலைப்படாங்க பிரதர், கவலைப்படாங்க சிஸ்டர்னு சொல்லி வசனத்தின் மூலம் பேசி நம்மளை இன்னும் ஊக்குவிக்கும் போது என்ன ஆகும், அந்த வெளிச்சம் நமக்குள்ளேயும் வருது. அந்த வெளிச்சம்
வெளிச்சத்தை இன்னும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்ப வெளிச்சம் என்ன பண்ணுது? அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணுது, அடுத்தவங்களை கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வளர்க்கறதுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணுது, அவங்க ஜெபிக்குது, அவங்க தாங்குது, அந்த அன்பை காட்டுது அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பார்க்கணும். அப்ப வெளிச்சத்தை உடையவர்கள் என்ன பண்றாங்க? அடுத்த கூட இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் நம்ம வெளிச்சத்தில் கொண்டு வர்றதுக்காக பிரயாசப்படுறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இது சபையை கட்டுறதுக்காகவும் சபையில் நல்ல விஷயத்தை உருவாக்குறதுக்காகவும் உதவியா இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். சரி, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமீன். ஆமீன். அப்ப வசனத்திலிருந்து வர அந்த வெளிச்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது கிறிஸ்துவின் வெளிச்சம், அந்த வசனமானவர், வார்த்தையானவர் அவர்தான். கிறிஸ்துவின் வெளிச்சம் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், இன்னைக்கு அவர் வசனத்தை நம்ம கேட்டு நமக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமான வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாடல்களாலும் ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி துதியும்னு சொல்றாங்க. அப்ப வசனம் என்ன பண்றது? வசனத்தின் மூலமாக நமக்குள்ள வெளிச்சம் அடைந்து அந்த வெளிச்சத்தின் மூலமாக ஞானத்தோடும் பரிபூர்ண அன்போடும் என்ன பண்றோம்? ஒருவருக்கு ஒரு அன்பை காட்டி அந்த சபைக்குள்ள நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். brothers and sisters, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிப்போம். ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கு, அவனுடைய பிரயோஜனத்துக்காக அளிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னது போல, அப்ப நம்மளுடைய வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா முழுமையாக அவனோட சரீரமா இருக்கட்டும், அவனோட உள்ளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த வசனமாக நின்று சுடராக நிற்கிறது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இது என்ன பண்ணுது? பேசிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு மனுஷன் நாம இருக்கிறோம், நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வெளிச்சத்துக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகுது? வசனத்தை வாசி கீழ்ப்படியும் பொழுது வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்குது, நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு பிரயோஜனம் உள்ளவங்களாக நம்ம இருக்கிறதுக்காகவும் வசனத்துக்குள்ள நம்ம வாழ்றதுக்கு நம்ம அந்த ஆவி ஒரு உதவி செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுப்போம். எபேசியர் 4:16. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென். அப்ப கவனிங்க brothers and sisters, நம்ம ஆலயத்துல, அதாவது சரீரமாக இந்த ஆலயமா நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்று கூடிய ஒரு சபையா நம்ம இருக்கும் பொழுது நமக்குள்ள சின்ன சின்ன குறைவுகள் இருந்தாலும் அது நிறைவாகும் பொருட்டாக ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்ம என்ன பண்றாரு? நம்ம வெளிச்சமாக்கி வச்சிருக்காரு. அப்ப அந்த வெளிச்சம் என்ன பண்ணுது? ஒவ்வொருத்தவங்களும் அந்த வெளிச்சத்தில் முழுமை அடையும் பொழுது, அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த சபை இன்னும் அதிகமா வளருது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுக்கு வளர்றதுக்கும் அன்பிலையும் நல்ல சத்தியத்திலும் உண்மையா வளர்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல சபைக்குள்ள விஷயங்கள்ல இதை நீங்க பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, நிறைய விஷயங்களை போடுறதுக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தை அங்க உள்ளத்துல போட்டோம்னா அவங்க சபைக்கு ஏத்தாக வளர்றதுக்கு ஏதுவா இருக்கும். நிறைய நேரங்கள்ல நம்மளும் நிறைய தவறுகளை பண்றோம். எப்படி இன்னைக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய உள்ள கொண்டு வைக்கிறதுக்கு பதிலாக இதை நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, சதிசேயர்களா இருக்கட்டும், பரிசேயர்களா இருக்கட்டும், அவங்க அந்த காலத்துல ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நிறைய நேரங்கள்ல அவங்க நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை போட்டு அவங்க தேவன் அவங்க கும்பிடுறதுக்கு முன்பாக ஏகப்பட்ட ரூல்ஸை போட்டு மக்களை அவங்க கஷ்டப்படுத்தி வச்சாங்க அப்படின்றத வசனத்து மூலம் பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு கர்த்தராகிய வசனம் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு சபைக்குள்ள வர ஒரு மக்களா இருக்கிறோம். இதுல பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது. நம்ம எல்லாரும் எதுக்காக வரோம்? நீங்க நம்ம அடிமையா இல்ல அவங்க இந்த ஒரு விஷயத்துல கட்டுனால வரோமா? கிடையாது. எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினால அந்த அன்பை நம்ம கூடுறோம் அப்படின்றது தெரியும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த பொறுப்பு என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கும்பிடுவாருக்கு, அவரை தரிசிக்க வரோம், அவரை தேடுறதுக்காக வரோம், ஒரு வசனத்தை கேட்கறதுக்காக வரோம் அப்படின்னா அந்த அன்பை காட்டுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். brothers and sisters, இந்த குற்றம் இருக்கு, அந்த குற்றம் இருக்கு, இந்த சிஸ்டர் இப்படி பண்றாங்க, இந்த பிரதர் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதை ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு பேசுறதுக்காகவும் நம்ம சபைக்கு வரல.
சபையானது கர்த்தருக்குள்ள ஒருமைப்பாடோட அன்பை காட்டி அந்த சுடர் போல வெளிச்சத்தை அடுத்தவங்களுக்கு எப்படி இன்னும் உருவாக்கி கொடுக்கலாம், இன்னும் அந்த வெளிச்சத்தை எப்படி பெருக்கலான்றதை சிந்திக்கிற மாதிரி அதை பேசுறதுக்கு ஏதுவான நாவோட நம்ம வரலாம். சிஸ்டர்ஸ், இப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிற முழு வசனங்கள் மூலமாக பார்த்தது இல்லை, ஒரு வெளிச்சமானது எப்படி, அந்த வெளிச்சத்தை மறைச்சு வைக்க முடியாது. அந்த வெளிச்சம் யார், அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்கு, அந்த வெளிச்சத்தை உடையவர்கள் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டி அந்த இருளுக்குள்ள அந்த வெளிச்சம் எப்படி பிரகாசிக்குது, அந்த வெளிச்சத்தினால நம்ம எப்படி அடுத்தவங்க பிரகாசிக்கப்படுறாங்க, எப்படி அந்த வெளிச்சத்தினால இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சபை கட்டப்படுது அப்படின்றது அத்தனை வசனங்களை காட்டின தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள அன்பான இயேசுப்பா, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான வேலையில ஆண்டவரே வெவ்வேறு இடங்கள்ல இருந்து இந்த ஆன்லைன் மீட்டிங் ஜாயின் பண்ண கபி கொடுத்த ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை சேர முடியாத பிரதர்ஸ்க்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களோட கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இன்னைக்கு உங்களுடைய வசனத்தினால நீங்க என்னை மறைச்சு நீங்க பேசுறதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. வசனங்கள்னால அப்பா எப்படி வார்த்தை பெற்றுக்கொண்டு வெளிச்சமா இருக்கிறது, அந்த வெளிச்சத்தின் பலனை பற்றி நீங்க சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க வெளிச்சமாக்கி இருக்கீங்க. இந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள மட்டும் இல்லாதபடிக்கு இந்த வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்க, அது எங்கள்கிட்ட இருந்து எங்கள் குடும்பத்திலையும் எங்க குடும்பத்தை விட்டு ஒவ்வொரு சுற்றுப்புறத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது பிரகாசிக்க எங்களுக்கு வைத்தாங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்குள்ள ஏதாவது தவறுகள் இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு உங்களுடைய பிள்ளைகளா நீங்க மாற்றுறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொருத்தவங்களுக்காக நீங்க நித்திய ஜீவன் வச்சிருக்காங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எல்லா புகழ் கணம் எல்லாத்தையும் ஒருவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே செலுத்துறோம். இயேசு மாத்திரம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் brothers and sisters.